ஹாய் காலேஜ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கஸ்டம் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருப்பீங்க. அதில் சம்திங் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. லைக் கேமிங்க்கு, இல்லை எடிட்டிங்க்கு, இல்லைனா ப்ரோக்ராமிங்க்கு, இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க சாஃப்ட்வேர். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்றது இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு நேம் வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு நியூ விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓப்பன் ஃபோல்டரை கிளிக் பண்ணி என்னோடய ஃபோல்டர் சி ட்ரைவில் இருக்குது. ஸோ நான் சி ட்ரைவ் கிளிக் பண்ணி அதில் எஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்துடுறேன். ஸோ இந்த எஸ்ஸில் சாஃப்ட்வேர் அப்படின்ற இந்த ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க. லைக் நான் இப்போது app.py அப்படின்ற ஒரு நேம் வச்சுக்கிறேன். அண்ட் இந்த சாஃப்ட்வேரில் நம்ம டிக்கின்டர் அப்படின்ற ஒரு மாடியூல் யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிக்கின்டர் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி கூட நம்ம இதை டிசைன் பண்ணலாம். அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு சென்டரில் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். லைக் ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகி அந்த விண்டோஸில் நம்மளோட டெக்ஸ்ட்டை சென்டராக பிரிண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி டிக்கின்டரில் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இம்போர்ட் டிக்கின்டர் டிகே அப்படின்றத போட்டுக்கோங்க. ஸோ இது மாடியூலை இம்போர்ட் பண்ணுறது, இது பைத்தான் யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் root is equal to tk அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நியூ விண்டோ க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரூட்டில் நான் tk அப்படின்றத கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த க்ரியேட் பண்ண நியூ விண்டோவுக்கு நான் டைட்டில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iCodes அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு நான் ஜாமெண்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். லைக் root.geometry அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இந்த ஜாமெண்ட்ரி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோவோட சைஸ், அதாவது வித் அண்ட் ஹைட் அப்படின்றது சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இருக்கிறது வித்தும் அண்ட் செகண்ட் இருக்கிறது ஹைட்டும் அப்படின்றத வச்சுருப்பாங்க. ஸோ 400 x 200 அப்படின்றத செட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் லேபிள் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றத போட்டுட்டு டிகே, அதாவது நம்மளோட ரூட்டில் நம்ம டிகே கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதை கால் பண்ணி டாட் லேபிள் அப்படின்றது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரூட் கமா அப்படின்றது போகிறோம். ரூட் அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணுறது இந்த விண்டோஸில் அப்படின்றதுக்காக நம்ம ரூட் அப்படின்றத போட்டுட்டு டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iCodes connects தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்றத கொடுத்துப்போம். ஸோ iCodes connects தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபாண்ட் கொடுத்துக்கலாம். அதாவது டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஃபாண்ட்ஸ் அப்படின்றத போட்டுட்டு ஃபாண்ட்ஸ் அப்படின்றத போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி அதில் டைம் நியூ ரோமன் அப்படின்றத ஒரு ஃபாண்ட். ஸோ இந்த ஃபாண்ட் தீம், அதாவது டைம் நியூ ரோமன் அப்படின்றது இது ஒரு ஃபாண்ட்டோட தீம். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஃபாண்ட்டோட சைஸ் 16 அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ அது ஸோ நான் அதாவது வெளி ஃபங்க்ஷனில், அதாவது இன்சைட் ஆஃப் ஃபங்க்ஷனில் தான் போடணும். ஓகேவா? ஸோ கமா கொடுத்து இப்போ நான் 16 அப்படின்றது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கொடுத்த லேபிளை நம்ம சென்டர் பண்ணோம்ல, அதுக்காக ஃபஸ்ட் நான் அதை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக label.pack அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம expand is equal to true அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கொடுத்த லேபிளை நம்மளை சென்டரில் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அவ்வளோதான். லாஸ்ட்டில் நான் root.main loop அப்படின்றது கொடுத்தேன்னா நம்மளோட ஈவெண்ட் லூப் ஆகிக்கினே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம root.main loop அப்படின்றத கொடுத்துருக்கோம். அண்ட் நம்மளோட ப்ராஜெக்டை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அகெயின் என்னோடய இன்டர்பிரிண்டர் செலக்ட் ஆகலை. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு நம்மளோட ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. அண்ட் நான் இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு காமிக்கிறேன். அதாவது நம்ம கொடுத்த லேபிள்
சென்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்வான்ஸான ப்ராஜெக்ட் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடிக்கு என்ன எரர் அப்படின்ற ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் அதை எப்படி சால்வ் பண்ணுறான்றது அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்டை வந்து ஆப்பாக கன்வெர்ட் பண்ணோம்ல, சாஃப்ட்வேராக கன்வெர்ட் பண்ணோம்ல, அதுக்கு வந்து நம்ம ஒரு மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை இன்ஸ்டாலர் அப்படின்ற ஒரு மாடியூல் தான். ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக பை இன்ஸ்டாலர் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து வெப் இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர் அப்படின்றது இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களோட சிஎம்டி ஆர் பவர் செல்லில் வந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த பேக்கேஜை வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட் அப்படின்றது வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பை இன்ஸ்டால் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். பை இன்ஸ்டாலர் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு கேப் விட்டு ஐஃபன் விட்டுட்டு ஆன் டைரக்ஷன் அதாவது டிஐஆர் கேப் விட்டு ஐஃபன் நோ கன்சோல் அதாவது நம்ம கன்சோல் யூஸ் பண்ணி பண்ணுறதில்ல, ஸோ அதனால் நோ கன்சோல் அண்ட் கேப் விட்டு ஐஃபன் ஐகான் அதாவது உங்களோட ஆப்போட ஐகான். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐகான்றது பிரிண்ட் பண்ணிடலாம். ஐகான் அப்படின்றத டைப் பண்ணிப்போம். ஐகான்றதை டைப் பண்ணிவிட்டு இப்போது நம்மளோட லோகோவை வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக நான் வந்து நம்மளோட கோட்டர் கனெக்ட்ஸோட லோகோ எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் க்ரோம் ஓப்பன் பண்ணி இப்போது கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்றத போட்டுக்கிறேன். அண்ட் என்ட்ரு கொடுத்தோடனே இமேஜில் நம்மளோட கோடர் கனெக்ட்ஸ் லோகோவை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இம்போர்ட் பண்ண ஃபைல் வந்து ஐசிஓ ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஜேபிஜி ஆர் பிஎன்ஜியில் எந்த ஃபார்மேட்டில் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து ஐசிஓ ஃபார்மேட்டில் மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ரீநேம் கொடுத்து லோகோ அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜேபிஜியை வந்து ஐசிஓ அப்படின்ற ஒரு ஃபார்மேட். ஸோ இது வந்து இமேஜ் ஃபார்மேட் தான். ஸோ நோ ப்ராப்ளம், ஐசிஓ அப்படின்றத மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு சில இமேஜ் வந்து ஃபார்மேட் மாற்றினதுக்கப்புறம் ஓப்பன் ஆகாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபைல் அதாவது இம்போர்ட் பண்ண லோகோவோட நேம் வித் எக்ஸ்டென்ஷனோடு போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட கோடு வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் சிஎல்எஸ் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ சிஎல்எஸ் கொடுத்து அகைன் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். அதாவது பை இன்ஸ்டாலர் கேப் விட்டு ஐஃபன் ஆன் டைரக்ஷன் ஐஃபன் நோ கன்சோல் அண்ட் ஐஃபன் ஐகான் அண்ட் உங்களோட லோகோ நேம் அதாவது நான் வந்து லோகோ டாட் ஐசிஓ உங்களோட எக்ஸ்டென்ஷனோடு சேர்த்து போட்டுக்கோங்க. அண்ட் கேப் விட்டுட்டு உங்களோட மெயின் ஃபைல் அதாவது என்னோடய ஆப் டாட் பை ஃபைல் இருக்குல்ல, ஸோ அதேமாதிரி நீங்கள் என்ன நேம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ ஜஸ்ட் அதோட நேம் வித் எக்ஸ்டென்ஷன் அதாவது ஆப் டாட் பை அப்படின்றது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும். எனக்கு ஏன் ரன் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பை இன்ஸ்டாலர் வந்து வேறு பாத்தில் இருக்குது. ஸோ அந்த பாத்தை வந்து நான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ரன் ஆகும். ஸோ அதோடய பாத்தை இப்போ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபைல் நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். ஆப் டாட் பை அதை மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தனா எனக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரன் ஆகி லாஸ்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். அதை பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சா. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்ட் அதுக்கப்புறம் டிஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிஸ்கில் தான் உங்களோட சாஃப்ட்வேர் வந்து அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோல்டரில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து என்னோடய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன், சாஃப்ட்வேர்ன்ற ஃபோல்டரை. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து மெயின் அதாவது உங்களோட ஆப் ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நம்ம வந்து பை இன்ஸ்டால் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணலாம். பட் நம்ம சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணிட்டோம். பட் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரல. இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா.
அந்த மெத்தட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னோ செட்டப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ நீங்கள் குரோமில் போய் இன்னோ செட்டப் டவுன்லோட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஸோ இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு EHC எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து US அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணலை. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே லோகோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கா, கிரியேட் ஏ நியூ ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெல்கம் பேஜ் மாதிரி வரும். அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் நேம் கேட்கும். அப்ளிகேஷன் நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஆப் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து நார்மலாக ஆப் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். அண்டு எனக்கு வந்து எந்த URL-ம் இல்லை, அதனால் நான் வந்து எந்த URL-ம் பேஸ்ட் பண்ணல. நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபோல்டரில் மோஸ்ட்லி எதுவும் தேவையில்லை, அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுதான் முக்கியமான பார்த்து, அதாவது அப்ளிகேஷன் ஃபைல். ஸோ இந்த ஃபைல் வந்து நம்ம EHP-யாக கன்வெர்ட் பண்ணோம்ல, அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். அதாவது டிஸ்கில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஆப்பை வந்து இதில் கொடுக்கணும். ஸோ டிஸ்கை ஓப்பன் பண்ணிப்போம். அதில் ஆப்பில் ஸோ நம்ம க்ரியேட் பண்ண சாஃப்ட்வேரை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிடணும். ஓகேவா? அண்ட் நம்ம மற்ற ஃபைல்ஸ், அதாவது மற்ற ஃபைல்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கீழே ஆட் ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்னோடய சாஃப்ட்வேரை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர்ஸில் ஸோ சாஃப்ட்வேர் ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தேன்னா எனக்கு வந்து சப் ஃபைல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் எஸ் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்தேன்னா அதாவது அப்ளிகேஷன் நேம் என்ன டைப்பில் இருக்கணும், உங்களுக்கு என்ன நேம் வேணும் அப்படின்றது கேட்குது. சேம் நான் வந்து ஆப் நேம் வச்சுக்கிறேன். அண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து EHC அப்படின்றது மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இதில் வந்து மோஸ்ட்லி எதுவும் மாற்ற தேவையில்லை, அதனால் நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். இதுலேயுமே நம்மளுக்கு மோஸ்ட்லி எதுவும் மாற்ற தேவையில்லை, அதனால் நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். இதில் வந்து டிஃபால்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் இது மாற்ற தேவையில்லை, நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். அண்ட் இதுவுமே நம்மளுக்கு மோஸ்ட்லி மாற்ற தேவையில்லை, அதனால் நெக்ஸ்ட்டுன்றது கொடுத்துப்போம். அண்ட் இதில் வந்து செலக்ட் ஆல் அப்படின்றது கொடுத்துப்போங்க. எல்லா லாங்குவேஜும் யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ செலக்ட் ஆல் அப்படின்றது கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துப்போம். இது வந்து என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட அவுட்புட் ஃபோல்டர் வந்து எதில் சேவ் ஆகணும், அதாவது இப்போது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற இந்த சாஃப்ட்வேர் வந்து எதில் சேவ் ஆகணும் அப்படின்றத கேட்குது. ஸோ நான் வந்து சாஃப்ட்வேர்லேயே, அதாவது நம்ம சாஃப்ட்வேர் ஒரு ஃபோல்டர் கிளியர் பண்ணோம்ல, அதுலேயே நம்மளுக்கு சேவ் ஆகட்டும் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் நேம் என்ன அப்படின்றத கேட்குது. நேம் வந்து நான் ஆப்லேயும் வச்சுக்கிறேன். அண்ட் இமேஜ் எதாவது வைக்கணுமான்னு கேட்குது. நான் இப்போதைக்கு இமேஜ் ஆட் பண்ணல, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்கன்னா கூட செட் பண்ணிக்கலாம் இதுக்கு. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அண்ட் டிக் எஸ்ஸில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எஸ்ஸில் இருக்கிறத செக் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டுன்றது கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து குட் யூ கம்பைல் ஸ்கிரிப்ட் நவ் அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. அண்ட் இதை வந்து சேவ் பண்ணணுமா அப்படின்றது கேட்குது. ஸோ நம்ம நோன்றது கொடுத்துப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். நோன்றது கொடுத்துப்போம். இது சேவ் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ நம்ம நோன்றது கொடுத்துட்டு இப்போ நம்மளோட ஃபோல்டரில் போய் செக் பண்ணி பார்ப்போம். அதாவது சாஃப்ட்வேர் அந்த ஃபோல்டரில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், என்னோடய app.ehc அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் டபுள் டேப் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு பார்த்தீங்களா, எனக்கு இங்கிலீஷா தமிழா லாங்குவேஜ் செட் பண்ண சொல்லுது. ஸோ லாங்குவேஜ் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்தேன்னா என்னோடய ஃபோல்டர் காமிக்குது. ஸோ நான் வந்து வேறு ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். வேறு ப்ராஜெக்ட் 2 அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஷார்ட்கட் வேணுமான்னு கேட்டுக்குது. ஸோ ஓகே அப்படின்றது கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தேன்னா இப்போ வந்து எனக்கு வந்து வெளியே வந்து என்னோடய ஆப் ஃபோல்டர் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். நான் கொடுத்த லோகோ யூஸ் பண்ணி ஆப் அப்படின்ற நேம் வந்து வெளியே வந்து சாஃப்ட்வேரை டிஸ்பிளே ஆகிருக்கு. அண்ட் நான் அதை டபுள் டேப் பண்ணனா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் அவுட்புட் காமிக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக்கிண்டில் என்ன ப்ராஜெக்ட் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி சாஃப்ட்வேராக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேராக கன்வெர்ட் பண்ணும்போது எதாவது எரர் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்ப்போம்.